அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும். நான் நேற்றையிலிருந்து நல்லமில்லை. காரணம் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இங்கே வந்து வாழ்கிறோம். ஆனால் போன உயிர் திருப்பி வருமானு பார்த்தா வராது. உயிர் ஒரு தரம்தான், படைப்பும் இறைப்பும் வந்து ஒரு தரம்தான். படைப்பில் கடவுள் சரியாக படைத்தாலும் இறப்பில் சில டைமில் வருத்தத்துகளை தான் கொடுக்குறார். என்னத்துக்கண்டு தெரியலை. நேற்று 41 உயிர்களாக பறிக்கப்பட்டிருந்து இன்றைக்கு 49 போய்கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், நேற்றைய தீ விபத்தை பற்றி தான் நான் பேசுவேன். இந்த உயிர்கள் எவ்வளவு கனவுகள், எவ்வளவு லட்சியத்துகளோட இந்த நாட்டுக்கு போனால் சம்பாதிச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை, எங்களோட அம்மா அப்பா, எங்களோட குடும்பத்தை, இல்லை எங்களோட தங்கச்சி அக்கா ஒரு திருமணம் செஞ்சு கொடுக்குறதுக்கு 4 ரூபா காசு சேர்த்துட்டு வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுக்கலாம்ன்ற அந்த ஒரு இதெல்லாம் இருந்தாலும் அந்த விபத்து வாழ்நாளில் மறக்க முடியாது. அந்த ஓலை குரல்கள் இன்றைக்கு மாறாத படுவு. ஏதோ உறவுகளே, அந்த அத்தனை ஆத்மாவும் சாந்தி அடைய எல்லாரும் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கதைகள வாழ்வாரத்துகளை ஈட்டி கொடுத்தாலும் அந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாது. கவனம். ஏன்னா அந்த நைட்டு உறங்கின உறவுகள் காலையில் வேலைக்கு போகணுமன்ற சிந்தனையில் இருந்துப்பாங்க. நம்மளுக்கு இப்படி ஒரு இறப்பு வரப்போகுதுன்ற யாரும் கனவு கண்டிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் யோசிக்கும் போது மண்டையெல்லாம் பைத்தியம் பிடிச்சி விட்டுருக்குது. என்ன பண்ணுறது? திருப்பியும் சொல்கிறேன், அந்த உறவுகள் ஆத்மா சாந்தி அடைய எல்லோரும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். எதற்கும் தீர்வு அந்த படைச்ச ரப்பொருதனு நாடினா மட்டும்தான் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு துவா செய்யுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். குறிப்பாக வந்து வெளியில் இந்த ரோட்டோரத்துகளில் வேலையிற உறவுகளாக இருக்கட்டும், இல்லை ரோட்டோரத்து வழியாக இந்த நடப்பயணம் போகிற உறவுகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த சிகரெட் பாவனையில் இருக்கிறீங்க. சிகரெட்டுகளை பற்றி போட்டு தயவு செய்து நூக்காமையர் போட்டுருவாங்க. ஏன்னா புல்லெல்லாம் வந்து காஞ்சி கருவாடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு சூடு. நீங்கள் போட்டுட்டு பேத்துருவீங்க. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு விபத்தில் வந்து முடியும். கண் முன்னால் நடந்து இந்த 14 வருஷ வாழ்க்கையில் வண்டி ரோட்டில் பற்றி நின்றதை பார்த்துக்கிறோம், பேனிச்ச மரம் பார்த்துக்கிறதை பார்த்துக்கிறோம், பயரங்கி நடந்ததுகளை பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த பெரிய ஒரு கோரமான ஒரு பயரங்கியும் இப்படி ஒரு தீ விபத்தும் இவ்வளவு உயிர்களையும் இழந்ததை வகையில் நினைக்கவே முடியலை. ஏன்னா அந்த இழப்புகளை நம்ம ஈடு செய்ய முடியாது. அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல. குறிப்பாக வந்து இந்தியாவை சேர்ந்த உறவுகள், நிறைய உறவுகள், நல்ல உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்குது, போயிருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டம். எல்லா நாட்டு உறவுகளையும் நினைச்சாலும் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து எல்லா உறவுகளுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். கவனம் உறவுகள். இந்த வண்டியில் போகும்போது லைட்டர் பாவிக்கிறது, இந்த குழம்பத்தில் வச்சுட்டு போகிறது, இதெல்லாம் நிறுத்தி கொள்ளுங்க தயவு செய்து. இங்கே பிழைக்க வந்திருக்கிறோம். நாளைக்கு எங்களுக்கு உண்டா, எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களோட குடும்பம் ரோட்டுக்கு போய்த்துடும். புரிஞ்சு கொள்ளுங்க. மேலும் சுயநலம் திரும்பி அவங்களோட ஊருக்கு போய் சேரணுமென்று இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உறவுகளுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாம் வல்ல கடவுள் பெரியவன். இந்த வீடியோ ஒரு வகையில் பிடிக்க வேண்டாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, பார்க்கட்டும். நன்றி உறவுகளே.